கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. பெண்ணாகரம் ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறதான அனைத்து ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட இந்த புத்தாண்டு நாளில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாக்குத்தத்தங்களின் தேவன்தாமே நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி. இந்த புதிய வருஷத்தை தேவன் நமக்கு முடிசூட்டி கொடுத்திருக்கிறார். எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவன் இந்த புதிய வருஷத்திலும் கூட அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. வேதாகமத்தின் முழு வாக்குத்தத்தத்திற்கும் சொந்தக்காரராகிய நாம் இந்த வருஷத்திலும் கூட நம்மையும் நம்முடைய சபையாரையும் உற்சாகப்படுத்துகிற விதமாக வேதாகமத்திலிருந்து நான் உணர்ந்ததான ஒரு வசனம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உம்முடைய இருதயத்தின் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். தாவீதுக்கு நாத்தான் மூலமாக உணர்த்துகிற ஒரு அருமையான வசனம்தான் இது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய நல்ல தேவன் இருதயத்தில் உள்ள நல்ல விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். ஆம், இந்த வருஷத்திலும் கூட தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமான ஊழியங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறதான எல்லா விதமான நம்முடைய நோக்கங்கள் எதுவாயினும் அதை செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக இதனை பிடித்து கொண்டு, ஒருவேளை சென்று போன வருடங்களில் சாதிக்க முடியாததை, செய்ய முடியாததை, தேவனுக்காக இதை செய்ய வேண்டும், இப்படி ஓட வேண்டும், இப்படி எழ வேண்டும் என்று இதையெல்லாம் நாம் தவற விட்டிருக்கிறோமோ, அதையெல்லாம் இந்த வருஷத்திலே தேவன் செய்வதற்கு அனுகூலமான வழிகளை தேவன் திறந்தருளுவாராக. 90ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம், சென்று போன நாட்களிலே நாங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ, வருகிறதான வருஷங்களில் அவைகளை செய்வதற்கான பலனை நமக்கு தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வாக்குத்தத்தம் என்றென்றைக்கும் மாறாதது. அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் மாறாததாக இருக்கிறது. எனவே 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் இந்த வருஷத்திலே நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்வோமாக. தேவன் நம்மோடு கூட இருந்து காரியத்தை நடப்பிப்பார். நாம் வேதாகமத்தில் அறிந்திருக்கிறபடி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு போதுமான எல்லா ஞானத்தையும் கொடுத்தார். யோசுவா ஜனங்களை வழிநடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதே போல நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது மிகவும் தேவனுடைய நாமத்தை நேசிக்கிறவனாகவும் அவரை துதிக்கிறவராகவும் காணப்பட்டார். எனவே தேவனே சாட்சி கொடுத்தார், அவர் என்னுடைய இருதயத்திற்கு பிரியமான தாசன். தாவீதின் செயல்கள் தேவனுடைய இருதயத்தை கவரும் விதமாக இருந்தது. தாவீதினுடைய செயல்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக இருந்தது. தேவ வைராக்கியம் கொண்டு தேவனுக்காக அவன் எதையும் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து இருந்தான். எனவே கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதால் முடிந்தது. அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நின்றது. மாத்திரமல்ல, அந்த தாவீதின் சந்ததியில்தான் கிறிஸ்து இயேசு பிறந்தார். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை குறித்து புகழ் பாடப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனை பற்றி கொண்ட ஜனங்கள் அவருடைய தலைமுறையாக தேவனுடைய நாமத்தை பின்பற்றி அநேகருக்கு சாட்சியாய் ஜீவிப்பார்கள். எனவே நாம் அந்த வசனத்தை நினைவு கூறுவோம். அவர் நம்முடைய இருதயத்தின்படி எல்லாம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை
நாம் செய்ய நினைக்கிற பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. இந்த புத்தாண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை காலங்கள் எங்களுக்கு மிகவும் கடினமானவைகளாக இருக்கலாம். ஆனால் கடந்து செல்வதற்கு துணை புரிகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய கரத்தில் இருக்கிறதான காலங்கள் எங்களுக்கு துணையாக இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளாக தேவன் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும் விதமாக, உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக, அநேக ஆத்துமாக்களை உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் விதமாக, உம்முடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாய் தீவிரமாய் செய்யும்படியாக என்னுடைய இருதயத்தில் நாங்கள் நினைத்திருக்கிறோம். அதெல்லாம் செய்வதற்கு தேவன் பலன் தருவீராக. அதற்கு நீர் எப்போதும் எங்களோடு கூட இருந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமெல்லாமைக்க நாங்கள் ஏறடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.